எலிசாலாம் அப்படின்ற 21 வயதான மாணவி ட்ரிப்புக்காக அமெரிக்கா போகிறாங்க. அமெரிக்கா போய் ஹோட்டலில் தங்குறாங்க. அந்த நாள் இரவு அவங்களுக்கு நடந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய காணொலியில் முழுசாக பார்க்க போகிறேங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க டேரெக்டாக ஷோக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் கனடாவில் வான்கூவர் அப்படின்ற நகரத்தை சேர்ந்த மாணவி தான் 21 வயதான எலிசாலாம் அப்படின்ற பெண்மணிங்க. 2013 ஜனவரி மாதம் கலிஃபோர்னியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு தனி பயணம் மேற்கொள்கிறாங்க. சோலோ ட்ரிப். அங்கே தங்கறதுக்கு ஒரு ஹோட்டலில் செலக்ட் பண்ணுறாங்க. செசில் ஹோட்டல் அப்படின்ற ஹோட்டலில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஹோட்டலில் ஸ்டே ஆன் மெயின் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த செசில் ஹோட்டல் அப்படின்ற இந்த ஹோட்டலோட வரலாறு பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவுமே மோசமான ஹோட்டல் அப்படின்னு சொல்லாங்க. அங்கே ஏற்கனவே பல தற்கொலைகள், கொடூரமான கொலைகள் நடந்திருக்குங்க. அப்படிப்பட்ட ஹோட்டலில் தான் எலிசாலாம் தங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த எலிசாலாம் அப்படின்ற இந்த மாணவி பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவினே சொல்லாங்க. இவங்களுக்கு ட்ராவல் பண்ணுற விஷயம் ரொம்பவுமே பிடிக்கும். ஆனால் இவங்க எங்கே ட்ராவல் பண்ணி வெளியே போனாலும் தன் பெற்றோர்களுக்கு ஃபோன் செஞ்சு நலம் விசாரிக்கிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க, ஒரு நாள் கூட விடாமல். ஆனால் ஜனவரி 31 எலிசாலாம்கிட்டருந்து எந்த ஒரு அழைப்புமே வராமல் இருந்திருக்குங்க அவங்க பெற்றோர்களுக்கு. அதே டைமில் தான் ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணுற நாளும் வந்திருக்குங்க. ஆனால் ஹோட்டலுக்குள்ளே போய் பார்க்கும்போது எலிசாலாம் அங்கே ரூமில் கிடையவே கிடையாதுங்க. பதட்டமான பெற்றோர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. காவல்துறையினர் எலிசாலாமை தேடுறதில் தீவிரமாக ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. எலிசாலாம் ஜனவரி 31 நைட்டு காணாமல் போகிறாங்க. அவங்க காணாமல் போய் 2 வாரம் கழித்து பிப்ரவரி 13 அன்னைக்கு போலீஸ் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அதுதான் இன்ன வரைக்குமே உலகையே புரட்டி போடுற லிஃப்ட் வீடியோங்க. அந்த வீடியோவில் எலிசாலாம் ஜனவரி 31 அந்த ஹோட்டலில் இருக்கிற லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பட்டனையும் திரும்ப அழுத்துறாங்க. ஆனால் என்ன தான் அந்த பட்டன் அழுத்தினாலும் லிஃப்ட்டு கதவு மூடவே இல்லைங்க. அங்கேயே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லிஃப்ட்டுக்கு வெளியே எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்துட்டு யாருக்கிட்டேயோ பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எலிசாலாமுக்கு முன்னாடி யாருமே இல்லைங்க. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே நல்லாவே புரியும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசிட்டு பின்னாடி அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்து ஒளிகிற மாதிரி ஆக்ஷனும் பண்ணுறாங்க. கடைசியில் எலிசாலாம் கைகளை விசித்திரமாக அசைச்சிக்கிட்டு செய்கையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த லிஃப்ட்டில் இருந்து வெளியவும் போகிறாங்க. அதுக்கப்புறம் எலிசாலாம் கிடைக்கவே இல்லைங்க. பிப்ரவரி 19 ஹோட்டலில் தங்கிட்டு இருந்த விருந்தினர்கள் ஒரு விசித்திரமான புகார் ஒன்று அளிக்கிறாங்க. அந்த புகாரில் ஹோட்டலில் உள்ள குழாய் தண்ணீரில் தண்ணி கருப்பாக வருது. கருப்பாக வர்றது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே துர்நாற்றம் வீசுது, சுவையும் ரொம்பவுமே மாறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை கேட்ட ஹோட்டல் பராமரிப்பு ஊழியர்கள் மொட்டை மாடியில் போய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. அந்த மொட்டை மாடியில் இருந்த 8 அடி உயரமுள்ள 4 தண்ணீர் தொட்டியும் ஓப்பன் பண்ணுறாங்க ஒவ்வொன்றா. அதில் கடைசி தண்ணி தொட்டி திறந்து பார்க்கும்போது அங்கே காணாமல் போன எலிசாவோட உடல் நிர்வாகமாக மிதந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே இந்த தகவலை காவல்துறையினருக்கு தெரிவிக்கிறாங்க. காவல்துறையும் ஸ்பாட்டுக்கு வந்துடுதுங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இதை விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸில் பல மர்மங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. பல மர்மங்களும் கேள்விக்குறியாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு காவல்துறையினர் தெரிவிச்சிருந்துருக்காங்க. அது என்னன்னா, இந்த ஹோட்டலோட மொட்டை மாடியோட கதவை எப்பயுமே பூட்டப்பட்ட நிலையிலே இருக்குங்க. அத்துமீறி யாராச்சும் அந்த மொட்டை மாடியோட கதவை திறந்தாங்கன்னா அலார சத்தம் அடிக்குங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எலிசாலாம் அலார சத்தம் அடிக்காமல் எப்படி அந்த கதவை தாண்டி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே தெரியவே இல்லைங்க. அப்படியே அலார சத்தம் அடிக்காமல் அந்த கதவை திறந்து எலிசாலாம் அப்படி மொட்டை மாடியை தாண்டி போயிருந்தாலும் கூட அந்த ராட்சச தண்ணி தொட்டி கிட்டத்தட்ட 8 அடி இருக்குங்க. நார்மலாக ஏணி இல்லாமல் மேலே ஏறவே முடியாது. ஆனால் ஏணி இல்லாமல் எப்படி எலிசாலாம் அந்த தண்ணீர் தொட்டிக்கு மேலே ஏறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியாதாங்க. அப்படியே எலிசாலாம் அந்த தண்ணி தொட்டிக்கு மேலே ஏறியிருந்தாலும் கூட அந்த தண்ணி தொட்டியோட வெயிட்டே கிட்டத்தட்ட 80 கிலோவுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 80 கிலோ வெயிட் கதவு மூடிய ஒரு சராசரி மனிதனாலேயே திறக்க முடியாதுங்க. இந்த எலிசாலாம் அப்படின்ற இந்த பெண்மணி திறந்துருப்பாங்களான்னு கேட்டால் அதுவுமே பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. நிர்வாணமான நிலையில் விழுந்து கிடந்திருக்காங்க. பக்கத்திலேயே தான் துணியும் கிடந்திருக்கு. அப்படி கதவு திறந்து கீழே குதிச்சிருந்தாலும் கூட அந்த தண்ணி தொட்டி எப்படிங்க மூடப்பட்ட நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இந்த கேஸில் இன்னுமே இருக்குதுங்க. இதுக்கு எதுக்குமே விட தெரியாமல் தான் இருந்திருக்காங்க காவல்துறையினர். 4 மாதங்களுக்கு அப்புறம் எலிசாலாம் உடலில் பிரேத பரிசோதனை செஞ்ச பிறகு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க டாக்டர். அந்த ரிப்போர்ட்டில் எலிசாலாம் உடலில் எந்த ஒரு காயங்களும் கிடையாதுங்க. எலிசாலாமுக்கு விஷம் கூட கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எலிசாலாமுக்கு
பைபோலார் அப்படின்ற டிசார்டர் இருந்தனால தான், அதாவது மனநல பாதிப்பு இருந்தனால அவங்க சரியாக மருந்துக்களை எடுக்காத காரணத்தினால தான் அவங்களுக்கு பிரம்மையா உருவங்கள் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அந்த பிரம்மையின் மூலமாக தான் அவங்க பயந்து போய் தண்ணி தொட்டிக்குள்ளே ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. எதிர்பாராத விதமாக தான் தண்ணியில் மூழ்கி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேஸை விபத்து அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்திருக்காங்க காவல்துறையினர். இந்த எலிசா லாம் அப்படின்ற இந்த பெண்மணியோட கேஸில் பல மர்மங்கள் இருக்குங்க. எலிசா லாம் எதுக்கு பயந்து போய் லிஃப்ட்டுக்குள்ளே போனாங்க? லிஃப்ட்டுக்குள்ளே போய் லிஃப்ட் பட்டனை அழுத்துமே கதவு ஏன் மூடாமல் இருந்திருக்கு? அதுக்கப்புறம் லிஃப்ட்டுக்கு வெளியே போய் யாரையோ பயந்த மாதிரி பார்த்தாங்க, திருப்பி லிஃப்ட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சாங்க. அதுக்கப்புறம் லிஃப்ட்டுக்கு வெளியே போய் கைகளில் நிறைய செய்கைகள் செஞ்சது யார்? அவங்களுக்கு முன்னாடி இருந்த உருவம் யார்? அவங்க யார்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இன்னுமே எழுந்துட்டு தாங்க இருக்குது. இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோடில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி.